அவன் இன்ஃபர்மேஷனை கொண்டு வருவானா? யாருக்கு தெரியும், இவன் கண்ணத்தால அவங்க கைகள்ல அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஆ. எனக்கு இன்னொருத்தர் மேல கூட சந்தேகமா இருக்கு. பயாலஜிக்கல் லக்கி தான் ரோரோ. ஒருவேளை இந்த 33 நம்பர் ரோரோவோட சிம்பிள் கிடையாதுல்ல? இது யாராவது கொஞ்சம் தள்ளி விடுங்க. செல்லக்குட்டி இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் பின்னாடி கடி பாப்போம். உன் பற்களோட அடையாளத்தை பாக்கணும். ஏய், காலையில இருந்து இது சாப்பாடு வர சாப்பிடல. அச்சச்சோ. அப்புறம் ரோரோ, எனக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நேத்து நீங்க எங்க இருந்தீங்க? நான் இங்கதான் இருந்தேன். அப்புறம் நீங்க யார் கூட இருந்தீங்க? இந்த குழந்தை கூட. அப்புறம் நாங்க இந்த வேம்பயர் இன்சிடென்ட பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்றது? இது எல்லாமே எலிட்டு தானா? ரோரோ நமக்கு எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அவ இதையும் சொல்லிருக்கா, இந்த இன்சிடென்ட்டுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. வேம்பயர் வேற யாரையாவது கடிச்சிருக்கா? இது வேம்பயரால கடிக்கப்பட்ட ஆளுங்களுடைய கிளாஸ். சுசுகி ஜாகியோட இனங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா சயின்டிஸ்ட் இப்ப இவங்க மேலேயே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாசுவை பத்தி கூட இப்படிதான் ஏதோ இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்ப இவங்க எல்லாரையும் பைட் பண்ணிருக்காங்க. வாட்டர் பாட்டில் இரும்புல இருந்தா உடையாது. நீங்க ரெடி பண்ணது கொஸ்டின் பேப்பர் கிடையவே கிடையாது. அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். மன்னிச்சிடுங்க. இன்னையில இருந்து உங்களோட எல்லா வேலைகளையும் அவுட்ஸ்மேன் தான் பார்க்க போறது. அப்புறம் நீங்க அவங்களுடைய வேலையில இன்டர்ஃபியர் ஆக கூடாது. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காது. வாகினோ மேம் மிடில் ஸ்கூலோட டீச்சரா இருந்தாங்க. அவுட்ஸ்மேன் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, இதுதான் விஷயமா? அப்பனா நம்ம முதல் சஸ்பெக்ட் யாருன்னா ரோரோ. கசாமா அங்க எழுதுனது ஒருவேளை அது ரோரோவோட பேரா கூட இருக்கலாம். எல்லாரோட உடம்புலயும் விலங்குகளோட பற்கள் பதிஞ்சிருக்கு. அந்த பெரிய பள்ளி அதுதான் கசாமாவா கடிச்சிருக்கணும்.